Hello friends, welcome to PGTRB Commerce Unit 19 Income Tax. இந்த வீடியோவில் direct taxes அதாவது income taxையும் அதோடைய basic concepts பற்றி பார்க்க போகிறோம். Test number 1. Income Tax Act was passed in the year எந்த வருஷத்தில் Income Tax Act-ஐ பாஸ் பண்ணாங்க? 1961. Income Tax Act was passed in the year 1961. Income Tax Act came into force on எந்த டேட்டில் Income Tax Act வந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சு? 1st April 1956 1st April 1961 1st January 1962 1st April 1962 அப்போ Income Tax Act வந்து பாஸ் ஆனது 1961. எந்த டேட்டில் அது ஃபோர்ஸுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் 1st April 1962. 1st April 1962லேருந்து அந்த ஆக்ட் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த இயற்றப்பட்ட ஆண்டு வந்து 1961. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 தான் சொல்லுவோம், ஏன்னா இயற்றப்பட்ட ஆண்டு 1961. அது நடைமுறைக்கு வந்த நாள் வந்து 1st April 1962. இன்கம் டேக்ஸ் இஸ் எ டேஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ். இது சிம்பிள் கொஸ்டின், ஏற்கனவே நமக்கு தெரியும். இன்கம் டேக்ஸ்ன்றது வரி செலுத்துபவரிடமிருந்து நேரடியாக வசூலிக்கப்படுவது, அதனால் இது வந்து டைரக்ட் டேக்ஸ். ஆப்ஷன் பி வந்து டைரக்ட் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ் ஒரு. கொஸ்டின் நம்பர் 4. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 contains dash sections. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல் எத்தனை பிரிவுகள் இருக்குது, செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 298 252 262 278 கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல் வந்துட்டு 298 செக்ஷன்ஸ் இருக்குது, பிரிவுகள் இருக்குது. கொஸ்டின் நம்பர் 5. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 contains dash schedules. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல் எத்தனை அட்டவணைகள் இருக்குது? 11, 14, 15, 16ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961ல் 14 அட்டவணைகள், 14 ஷெட்யூல்ஸு இருக்குது. கொஸ்டின் நம்பர் 6. When each part of the section is independent of each other and one is not related with other, such parts are called dash. இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்டில் நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு செக்ஷன்ஸ் கீழேயும் கிளாஸ் இருக்கும், அதேமாதிரி சப் செக்ஷன்ஸ் இருக்கும், உபப்பிரிவுகள் இருக்கும், பிரிவுகள் இருக்கும். அப்போது இந்த ஒரு அந்த செக்ஷனுக்கு அண்டரில் வரக்கூடிய எதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்துக்கு ரிலேட் இல்லாமல் இருக்கும். when each part of the செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டும் is independent of each other, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும், இண்டிபெண்ட்டாக இருக்கும். and one is not related with other, ஒன்று வந்து இன்னொன்று சம்மந்தப்பட்டு இருக்காது. அந்த பார்ட்டுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அந்த செக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாஸ்ன்னு சொல்லுவோமா, சப்செக்ஷன் சொல்லுவோமா, இல்லை ஏ அண்ட் பி போத் நன்னு கேட்டிருக்காங்க. ஒரு செக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சப்செக்ஷனாகவும் இருக்கலாம், கிளாஸாகவும் இருக்கலாம். பட் எதில் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து கிளாஸ். ஒரு செக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய கிளாஸில் வந்துட்டு ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கு இடையில் தொடர்பு இருக்காது, சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்கும், அதுதான் கிளாஸ்னு சொல்கிறோம். அப்போது when each part of the section is independent of each other and one is not related with other, such parts are called class. Question number 7. Dash refer to a part of section where each part is related with other and all taken together completes the concept of propounded in that section. Class, subsection, subclass, none அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஆறாவது கொஸ்டினுக்கு ஜஸ்ட் கான்ட்ரடிக்ஷனாக எதிராக முரணாக இருக்கக்கூடியது. இந்த செக்ஷனுடைய ஒரு பார்ட்டு, அந்த ஒவ்வொரு பார்ட்டும் இன்னொரு பார்ட்டு கூட ரிலேட்டடாக இருக்கும். எல்லா பார்ட்டுமே
நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸா, சப்செக்ஷனா, சப் கிளாஸா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே கிளாஸ் பார்த்தோம். இப்படி இருக்கக்கூடிய செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அது கிளாஸ். ஒரு பார்ட்டும் இன்னொரு பார்ட்டும் தொடர்பு இருந்துச்சுன்னா அது பேர் சப்செக்ஷன். எல்லா சப்செக்ஷனும் படித்தா மட்டும்தான் முழுமையாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ இதோட ஆன்சர் வந்து சப்செக்ஷன். அப்போ சப்செக்ஷன் ரெஃபர்ஸ் டு எ பார்ட் ஆஃப் செக்ஷன் வேர் ஈச் பார்ட் இஸ் ரிலேட்டட் வித் அதர் அண்ட் ஆல் டேக்கன் டுகெதர் கம்ப்ளீட்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் ப்ரொபண்டட் இன் தட் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பார்ட் செக்ஷனுடைய பார்ட்டு தொடர்பு இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் கிளாஸு. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையதாக இருந்தால் அதுக்கு பேர் சப்செக்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள். கிளாஸுக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக கொடுத்துருக்கேன். கிளாஸஸ் வந்து செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய கிளாஸ். செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 கிளாஸ் 1A என்ன பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் 1Bயில் வந்து அதே செக்ஷனில் செக்ஷன் 2லேயே கிளாஸ் 1Bயில் என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னு அமால்கமேஷன்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், கிளாஸ் 1Aக்கும் கிளாஸ் 1Bக்கும் இடையில் எந்தவித தொடர்பும் கிடையாது. கிளாஸ் 1A வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் பற்றி இருக்குது. கிளாஸ் 1B வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லாத அமால்கமேஷனை பற்றி இருக்குது. அதான் கிளாஸஸில், அதாவது இந்த செக்ஷன் 2ல் வரக்கூடிய கிளாஸஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் இல்லாமல் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கிடையாது. தனித்தனியாக படிச்சுக்கலாம் நம்ம. அதே டைமில் பாருங்கள், சப்செக்ஷன் செக்ஷன் 5 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதில் செக்ஷன் 5ல் சப்செக்ஷன் 1 இருக்குது. அதில் 1ல் எதை பற்றி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா டிஃபைன் தி ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் ஏ ரெசிடென்ட். ஒரு ரெசிடெண்ட்டுடைய டோட்டல் இன்கம், மொத்த வருமானத்தினுடைய ஸ்கோப்பை பற்றி டிஃபைன் பண்ணுறது தான் சப்செக்ஷன் 1. அதே சப்செக்ஷன் 2ல் வந்து டோட்டல் இன்கம் ஆஃப் தி நான் ரெசிடென்ட், அதாவது ரெசிடென்ட் உடைய இன்கமையும் செக்ஷன் 2ல் வந்து நான் ரெசிடெண்ட்டுடைய டோட்டல் இன்கம் பற்றி சொல்லுது. அப்போ நம்ம அந்த இன்கம் பற்றி, டோட்டல் இன்கம் பற்றி படிக்கணும்னா டோட்டல் இன்கம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை பற்றி நம்ம படிக்கணும்னா ரெசிடெண்ட்டை பற்றி தெரியணும், நான் ரெசிடெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் ஒன்று ரிலேட்டடாக இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து ரெசிடெண்ட், இன்னொன்று நான் ரெசிடெண்ட். அப்போ ரெசிடெண்ட்னா என்ன, நான் ரெசிடெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த டோட்டல் இன்கத்தை பற்றி படிக்க முடியும். அதனால தான் ஒரு செக்ஷனில் வரக்கூடிய பார்ட்ஸு, அதாவது சப்செக்ஷன்ஸை பற்றி ஒவ்வொன்றை பற்றியும் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான், ஒன்றுக்குள்ள ரிலேஷனை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அந்த கான்செப்டை நம்ம கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஆனால் கிளாஸில் வந்துட்டு ஒரு கிளாஸுக்கும் இன்னொரு கிளாஸுக்கும் ரிலேட்டட் இல்லாமல் இருக்கும். Question number 8. When the finance bill is passed by both the houses of the parliament and gets the assent of the president, it becomes the Finance Act, Income Tax Act, Finance Rule, none. ஒரு ஃபினான்ஸ் பில்லை எப்போது பட்ஜெட் டைமில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து 2 ஹவுசஸ்லையும், பார்லிமெண்ட்டுடைய 2 ஹவுஸ், லோக்சபாலையும் ராஜ்யசபா 2 ஹவுசஸ்லையும் ப்ரெசன்ட் பண்ணி பாஸ் பண்ணி பிரசிடெண்ட்டுடைய அசன்ட் கிடச்சிருச்சுன்னா அது என்னவா மாறும்னு கேட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் ஆக்டா, இன்கம் டேக்ஸ் ஆக்டா, ஃபினான்ஸ் ரூலா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபினான்ஸ் ஆக்ட். Question number 9. Income tax rates are fixed in. இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் இத்தனை பர்சன்டேஜ் இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றத எங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லையா, ஃபினான்ஸ் ஆக்ட்லையா, ஃபினான்ஸ் ரூல்லையா, இல்லை எதுலேயுமே இல்லையான்னு கேட்டிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஃபினான்ஸ் ஆக்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் ஆக்ட், அதாவது ஃபினான்ஸ் பில்லை வந்து 2 ஹவுஸ், பார்லிமெண்ட்டுடைய 2 ஹவுஸ்லையும் பாஸ் பண்ணி பிரசிடெண்ட்டுடைய அசன்ட் கிடச்சிச்சுன்னா அது ஃபினான்ஸ் ஆக்டாக மாறிடும். அந்த ஃபினான்ஸ் ஆக்டில் தான் இந்த இன்கம் டேக்ஸ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. The first schedule to the Finance Act contains dash parts which specify the rates of tax. இந்த ஃபினான்ஸ் ஆக்டில் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் இருக்குது, முதல் அட்டவணை இருக்குது. அதில் எத்தனை பார்ட் இருக்கும், அதாவது இந்த ரேட் ஆஃப் டேக்ஸை பற்றி ஸ்பெசிஃபை பண்ண எத்தனை பார்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 பார்ட்ஸா, 6 பார்ட்டா, 4 பார்ட்டா, 7 பார்ட்டான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் டு தி இன்கம் ஃபினான்ஸ் ஆக்ட் கண்டெய்ன்ஸ் 4 parts which specify the rate of
டேக்ஸ். இந்த ரேட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் பே பண்ணணும், எந்த அமௌண்ட்டுக்கு மேலே எவ்வளோ ரேட் டேக்ஸ் பே பண்ணணும், யாரெல்லாம் பே பண்ணணும், கம்பெனி எவ்வளோ பே பண்ணணும், இண்டிவிஜுவல் எவ்வளோ பே பண்ணணும், இதை பற்றி சொல்கிறது வந்துட்டு மொத்தம் 4 பார்ட் இருக்கும். இந்த ரேட்டை ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய 4 பார்ட் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 11, அதுக்கு முன்னால் கொஸ்டின் நம்பர் 11 போகிறதுக்கு முன்னால் அந்த பார்ட் 4 பார்ட்னு சொன்னால் 4 பார்ட் எதெல்லாம் பார்த்துடலாம். பார்ட் 1ல் வந்துட்டு ரேட்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்ளிகபிள் ஃபார் தி கரண்ட் அசஸ்மெண்ட் இயர். கரண்ட் அசஸ்மெண்ட் இயரில் எவ்வளோ ரேட் அப்ளிகபிள் அப்படின்னு தெரிஞ்சிடலாம். ஒவ்வொரு அசஸ்மெண்ட் இயருக்கும் மாறும். பார்ட் 2ல் வந்து ரேட் அட் விச் டேக்ஸ் இஸ் டிடெக்டபிள் அட் சோர்ஸ் ஃபார் தி கரண்ட் ஃபினான்ஷியல் இயர். கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ ரேட் டேக்ஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணோம் சோர்ஸ்லேயே அப்படின்னு பார்க்குறது பார்ட் 2. பார்ட் 3ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரேட்ஸ் ஃபார் கால்குலேட்டிங் இன்கம் டேக்ஸ் ஃபார் டிடெக்டிங் டேக்ஸ் ஃப்ரம் இன்கம் சார்ஜபிள் அண்டர் தி ஹெட் சேலரிஸ் அண்ட் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ். அதாவது நம்ம சேலரியில் எவ்வளோ டேக்ஸ் ரேட்டு கால்குலேட் பண்ணணும் அதை பற்றியும் அட்வான்ஸ் டேக்ஸை கால்குலேட் பண்ணுறதை பற்றியும் பார்ட் 3ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பார்ட் 4ல் த ரூல்ஸ் ஃபார் கம்ப்யூட்டிங் நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம், நெட் அக்ரிகல்ச்சர் இன்கம்மை கம்ப்யூட் பண்ணுறதை பற்றி பார்ட் 4ல் சொல்லியிருப்பாங்க. இதான் 4 பார்ட்டு. ஃபினான்ஸ் ஆக்டில் இருக்கக்கூடிய 4 பார்ட்டு. இந்த 4 பார்ட்டில் தான் ரேட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 11, இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் இன். இன்கம் டேக்ஸ் ரேட்ஸை வந்து எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கொஸ்டின் பாருங்கள். நம்ம இப்போ பார்த்தோம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லையா, ஃபினான்ஸ் ஆக்ட்லையா, ஃபினான்ஸ் ரூல்ஸ்லையா, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பார்ட் 1ல், அதாவது ஃபினான்ஸ் ஆக்டோடைய பார்ட் 1ல் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கொஸ்டின் நம்பர் 12, தி ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன். பாருங்கள், இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாலத்து கொஸ்டின் வந்து ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இஸ் ஃபிக்ஸ்டு, எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கேட்டிருக்காங்க. இதில் எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கேட்டிருக்காங்க. த ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆர் மென்ஷன்ட் இன் ஆப்ஷன் ஏ. பாருங்கள், ஆப்ஷன் ஏ த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 ஒன்லி. ஆப்ஷன் பி போத் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அண்ட் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 1962. த ஃபஸ்ட் ஷெட்யூல் டு தி ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட். டி both income tax act 1961 and the first schedule to the annual finance act கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின் வந்து எதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபினான்ஸ் ஆக்ட்னு படிச்சிருக்கோம். இங்கே எதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸை எதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961லையும் குறிப்பிடப்பட்டிருக்கும், த ஃபஸ்ட் ஷெட்யூல் டு தி ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்ட்லையும் குறிப்பிடப்பட்டிருக்கும். ரெண்டுலேயுமே குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த ரேட்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸை. ஆனால் ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபினான்ஸ் ஆக்ட் பார்ட் 1ல். கொஸ்டின் நம்பர் 13, தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் இஸ் லுக்ட் ஆஃப்டர் பை தி. இந்த டைரக்ட் டேக்ஸஸ் நேரடி வரிகளை நிர்வாகம் பண்ணுறது யார் நிர்வாகம் பண்ணுறான்? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த டைரக்ட் டேக்ஸஸை நிர்வாகம் பண்ணுறது வந்துட்டு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். கொஸ்டின் நம்பர் 14, த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் சிபிடிடின்னு அப்ரிவேஷன் சொல்லுவாங்க. இஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர். எது பிரகாரம் இது அமைக்கப்பட்டது, எதன் அண்டரில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் 1961, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸா நன்னான்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் வந்து கான்ஸ்டிடியூட் பண்ணது அமைக்கப்பட்டது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963 பிரகாரம் தான். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963 பிரகாரம் தான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸை இது பண்ணாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னால் வந்து டைரக்ட் டேக்ஸும் இன்டைரக்ட் டேக்ஸஸும் ஒரே இதில் தான் வந்துருந்துச்சு. அதோடைய பேர்டன் அதிகமானாலும் அதை ரெண்டாக பிரித்தாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963 பிரகாரம் அது இன்கம் டேக்ஸ் ஆக்ட், அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸைஸ் அண்ட் கஸ்டம்ஸாகவும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ்னும் ரெண்டாக பிரித்தாங்க. டைரக்ட் டேக்ஸ் தனியாகவும் இன்டைரக்ட் டேக்ஸ் தனியாகவும் பிரித்தாங்க. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் இஸ் கான்ஸ்டிடியூட்டட் அண்டர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ரெவென்யூ ஆக்ட் 1963.
Question number 15, there are dash heads of income. டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு எத்தனை தலைப்பின் கீழ் கணக்கிடப்படும், எத்தனை தலைப்புகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து 5 தலைப்புகள் இருக்கும். there are 5 heads of income. வருமானம் வந்து 5 தலைப்பின் கீழ் தான் கணக்கிடப்படும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பிரகாரம். அந்த 5 தலைப்புகள் என்னென்னு பாருங்கள். ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஒன்று வந்து சேலரிஸ், இன்கம் ஃப்ரம் சேலரிஸ். செகண்ட் ஒன் இஸ் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. Third one is profits and gains from business or profession. Fourth one is capital gains. Fifth one is income from other sources. இதெல்லாம் தான் heads of income. அப்போ 5 heads of income இங்கே இருக்கு. Question number 16. Under the Income Tax Act 1961, the term assessee means a person, option A, who is an assessee in default, B, from whom tax is due, C, against whom any proceeding under the act has been taken, all the above. Income Tax Act 1961 பிரகாரம் யாரை நம்ம வந்து எந்த பர்சனை அசஸ்ஸின்னு சொல்லுவோம்? who is an assessee in default. பொதுவாகவே ஜெனரலாகவே அவர் அசஸ்ஸியாக இருப்பார். இல்லைனா ஃப்ரம் whom tax is due, யார்கிட்டேருந்து டேக்ஸ் வர வேண்டியிருக்கு. இல்லை against whom any proceeding under the act has been taken, இந்த ஆக்ட் பிரகாரம் யார் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ. டி, ஆல் தி above அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1960 பிரகாரம் இதில் கொடுக்கப்பட்ட 3மே அசஸ்ஸின்னு சொல்லுவோம். who is an assessee in default, from whom tax is due, against whom any proceeding under the act has been taken. இவங்க 3 பேத்தையுமே நம்ம அசஸ்ஸி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆல் தி above. Question number 17, section 2(9) of income tax deals with. section 2(9)ல income tax உடைய section 2ல 9 subsection 9 பிரகாரம் எது டீல் பண்ணுறாங்க? பர்சன், அசஸ்ஸி, ப்ரீவியஸ் இயர், அசஸ்மெண்ட் இயர். இதில் எது செக்ஷன் 2(9)ல வருதுன்னு கேட்டிருக்காங்க. 2(9)ல வர்றது அசஸ்மெண்ட் இயரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அசஸ்மெண்ட் இயர்னால் என்ன அப்படின்னு சொன்னது தான் செக்ஷன் 2(9). Question number 18. Assessment year is the period of 12 months commencing from the dash every year. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு வருஷத்துலையும் 12 மாதம் தான் அசஸ்மெண்ட் இயர்னு சொல்கிறோம். எப்போ ஸ்டார்ட் ஆகும், அந்த அசஸ்மெண்ட் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. 1 மார்ச்சா, 31 மார்ச்சா, 1 ஏப்ரலா, 30 ஏப்ரலான்னு கேட்டிருக்காங்க. ஒரு அசஸ்மெண்ட் இயர், ஒரு வருஷத்தோட அசஸ்மெண்ட் இயர் எப்போதுமே ஏப்ரல் 1 தான் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 1 தான் ஸ்டார்ட் ஆகும். Question number 19. Section dash is the backbone of the law of income tax in so far as it serves as the most operative provision of the act. The tax liability of the person springs from this section. இந்த செக்ஷன் தான் இன்கம் டேக்ஸ் லாவோடைய பேக்போன், முதுகெலும்பு மாதிரி இது வரைக்கும். இதுதான் ஆப்ரேட்டிவ் ப்ரொவிஷன் ஆஃப் தி ஆக்ட். ஆக்டோடைய செயல்படுத்தக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் இதுதான் இருக்கும். அந்த ஆக்ட் எதுன்னு கேட்டால் இந்த ஆக்டில் தான் டேக்ஸ் லயபிலிட்டியை தீர்மானிப்போம். எந்த செக்ஷன் கேட்டிருக்காங்க? செக்ஷன் 4 ஆஃப் 5 7 or 2 கேட்டிருக்காங்க. செக்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். தட் இஸ் அ சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இதில் தான் சார்ஜ் ஆஃப் இன்கம் டேக்ஸை பற்றி சொல்லுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. கொஸ்டின் நம்பர் 20. A person with the age of dash or more is considered as super senior citizen as per Income Tax Act. Income Tax Act பிரகாரம் யார் சூப்பர் சீனியர் சிட்டிசன் சொல்லுவோம்? எந்த ஏஜுக்கு மேலே இருக்கவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி, 80. 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய, 80 வயசோ 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய பர்சனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோம் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம். கொஸ்டின் நம்பர் 21. Dash means the financial year immediately preceding the assessment year. இந்த டேஷ் ஃபினான்ஷியல் இயரை தான் அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னால் வரக்கூடிய ஒரு இயரை, ஃபினான்ஷியல் இயரை இம்மீடியட்லி ப்ரிசீடிங் தி ஃபினான்ஷியல் இயர், அசஸ்மெண்ட் இயர். இந்த அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னால் வரக்கூடிய ஃபினான்ஷியல் இயரை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவோமா, கரண்ட் இயர்னு சொல்லுவோமா, சப்சிக்வெண்ட் இயர்னு சொல்லுவோமா, நன் கேட்டிருக்காங்க. அசஸ்மெண்ட் இயருக்கு முன்னாலன்னு சொல்லிட்டாங்க, ப்ரிசீடிங் முன்னாலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ
is a previous year. Option A is the correct option. So previous year means the financial year immediately preceding the assessment year. Question number 22. A is running a business. A என்ற ஒருத்தர் ஒரு business ரன் பண்றாரு from 1st July 2019. The previous year for the assessment year 2020-2021 அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது அசஸ்மெண்ட்டுக்கு இயருக்கு முன்னால் இருக்கக்கூடிய இயர் தான் ப்ரீவியஸ் இயர். அந்த வருஷத்துக்கு அந்த ப்ரீவியஸ் இயருக்கான டேக்ஸை தான் அசஸ்மெண்ட் இயரில் கால்குலேட் பண்ணுவோம். அந்த ப்ரீவியஸ் இயர்ன்றது எப்பொழுதுமே ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் மார்ச் 31 முடியணும். எப்போதுமே ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணி மார்ச் நெக்ஸ்ட் இயருடைய மார்ச் 31 முடியும் ப்ரீவியஸ் இயர்னா. ஆனால் ஒரு எக்ஸம்ஷன், நியூலி ஸ்டார்டட் பிஸ்னஸாக இருந்தால் பாருங்கள், பிஸ்னஸ் வந்து 1 ஜூலை 2019 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 1 ஏப்ரல்லேருந்து கால்குலேட் பண்ண முடியாது. அப்போ ப்ரீவியஸ் இயர் இந்த மாதிரி நியூலி ஸ்டார்டட் பிஸ்னஸாக இருந்தால் ப்ரீவியஸ் இயர் வந்து அந்த எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 31 முடிக்கணும். அப்போ இதில் ஆப்ஷனில் பாருங்கள், இந்த சி ஆப்ஷன் பாருங்கள், 1 ஜூலை 2020. ஸோ பி ஆப்ஷன் 1 ஜூலை 2019 ஸ்டார்ட் பண்ணி 31 மார்ச் 2020 முடியும். என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அன்னைக்கு தொடங்கி 31 மார்ச் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 1 ஜூலை 2019 to 31 மார்ச் 2020 இருக்கும். இதுதான் அசஸ்மெண்ட் இந்த ப்ரீவியஸ் இயரில் பார்க்க வேண்டியது. ப்ரீவியஸ் இயர் வந்து எப்போதுமே 1 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயருடைய 31 மார்ச்சில் கம்ப்ளீட் ஆகும். பட் நியூலி ஸ்டார்டட் பிஸ்னஸாக இருந்தால் என்றைக்கு அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சோ அன்னிலிருந்து நெக்ஸ்ட் இயருடைய மார்ச் 31 வரைக்கும் இருக்கும் ப்ரீவியஸ் இயர். Question number 23. Dash term has been defined under Section 3 Income Tax Act 1961. Income Tax Act 1961 செக்ஷன் 3ல எதை டிஃபைன் பண்ணுறாங்க? அசஸ்மெண்ட் இயரா, ப்ரீவியஸ் இயரா, கிஃப்ட்ஸா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அண்டர் செக்ஷன் 3ல எதை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர்னா என்ன, அதில் தான் இது ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. அண்டர் செக்ஷன் 3ல தான் சொல்கிறாங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் அப்படின்றது 1 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணி 31 மார்ச் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆகும். இஃப் இட் இஸ் ஸ்டார்டட் நியூலி, பிஸ்னஸ் இஸ் ஸ்டார்டட் நியூலி, தென் வென் இட் இஸ் ஸ்டார்டட், என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ டு 31 மார்ச் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் அப்படின்றாங்க. தட் இஸ் அ ப்ரீவியஸ் இயர். Question number 24. Where the total income exceeds 50 lakh but does not exceed rupees 1 crore. Surcharge is payable at the rate of dash of income tax computed for assessment year 2020-21 in case of individual. ஒரு இண்டிவிஜுவல் கேஸில் அசஸ்மெண்ட் இயர் 2021ல் சர்சார்ஜ் எவ்வளோ கால்குலேட் பண்ணுவாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. 50 லட்சத்துக்கு மேலே பட் 1 கோடிக்கு கீழே இருந்தால் சர்சார்ஜ், டேக்ஸ்க்கு மேலே ஒரு சர்சார்ஜ், கூடுதல் வரி செலுத்தணும். எவ்வளோ பர்சன்ட் கூடுதல் வரி செலுத்தணும் ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால்? 5%, 10%, 15% நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 10% பே பண்ணணும். 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரு இண்டிவிஜுவல் அந்த டேக்ஸுக்கு மேலே ஒரு 10% சர்சார்ஜ் பே பண்ணணும், கூடுதல் வரி செலுத்தணும். இங்கே பாருங்கள், சர்சார்ஜோட ஸ்லாப் கொடுத்துருக்கேன். சர்சார்ஜ் வந்து 10%. 50 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் 10% சர்சார்ஜ் பே பண்ணணும். 1 கோடியிலேருந்து 2 கோடி வரைக்கும் 15%, 2 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் 25%, 5 கோடிக்கு மேலே போச்சுன்னா 37% சர்சார்ஜ், கூடுதல் வரிக்கு மேலே கூடுதல் வரி செலுத்தணும். Question number 4. Income Tax Act 1961 contains dash sections. Income Tax Act 1961ல் எத்தனை பிரிவுகள் இருக்குது, செக்ஷன்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. 298 252 262 278 கேட்டிருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்துட்டு 298 செக்ஷன்ஸ் இருக்குது, பிரிவுகள் இருக்குது. Question number 5. Income Tax Act 1961 contains dash schedules. Income Tax Act 1961ல் எத்தனை அட்டவணைகள் இருக்குது? 11, 14, 15. இதில் பாருங்கள், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில்
அசஸ்மெண்ட் இயர் 1920க்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1920 அசஸ்மெண்ட் இயருக்கும் அதுமாதிரி 2021க்கு அசஸ்மெண்ட் இயருக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Question number 7. Dash refer to a part of section where each part is related with other and all taken together completes the concept of propounded in that section. Class, subsection, subclass, none அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஆறாவது கொஸ்டினுக்கு ஜஸ்ட் கான்ட்ரடக்ஷனாக எதிராக முரணாக இருக்கக்கூடியது. இந்த செக்ஷனுடைய ஒரு பார்ட்டு, அந்த ஒவ்வொரு பார்ட்டும் இன்னொரு பார்ட்டு கூட ரிலேட்டடாக இருக்கும். எல்லா பார்ட்டுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அது என்னன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸா, சப்செக்ஷனா, சப் கிளாஸா, நன்னான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே கிளாஸ் பார்த்தோம். இப்படி இருக்கக்கூடிய செக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு ஒரு பார்ட்டுக்கும் இன்னொரு பார்ட்டுக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தால் அது கிளாஸ். ஒரு பார்ட்டும் இன்னொரு பார்ட்டும் தொடர்பு இருந்துச்சுன்னா அது பேர் சப்செக்ஷன். எல்லா சப்செக்ஷனும் படித்தா மட்டும்தான் முழுமையாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ இதோட ஆன்சர் வந்து சப்செக்ஷன். அப்போ சப்செக்ஷன் ரெஃபர்ஸ் டு எ பார்ட் ஆஃப் செக்ஷன் வேர் ஈச் பார்ட் இஸ் ரிலேட்டட் வித் அதர் அண்ட் ஆல் டேக்கன் டுகெதர் கம்ப்ளீட்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் ப்ரொபண்டட் இன் தட் செக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பார்ட் செக்ஷனுடைய பார்ட்டு தொடர்பு இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் கிளாஸு. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையதாக இருந்தால் அதுக்கு பேர் சப்செக்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள். கிளாஸுக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக கொடுத்துருக்கேன். கிளாஸஸ் வந்து செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய கிளாஸ். செக்ஷன் 2ல் இருக்கக்கூடிய கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. கிளாஸ் 1Aல என்ன பற்றி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா அக்ரிகல்ச்சரல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. கிளாஸ் 1Bயில் வந்து அதே செக்ஷனில் செக்ஷன் 2லேயே கிளாஸ் 1Bயில் என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னு அமால்கமேஷன்னா என்ன அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், கிளாஸ் 1Aக்கும் கிளாஸ் 1Bக்கும் இடையில் எந்தவித தொடர்பும் கிடையாது. கிளாஸ் 1A வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் பற்றி இருக்குது. கிளாஸ் 1B வந்து அதுக்கு சம்மந்தம் இல்லாத அமால்கமேஷனை பற்றி இருக்குது. அதான் கிளாஸஸில், அதாவது இந்த செக்ஷன் 2ல் வரக்கூடிய கிளாஸஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட் இல்லாமல் இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கிடையாது. தனித்தனியாக படிச்சுக்கலாம் நம்ம. அதே டைமில் பாருங்கள், சப்செக்ஷன் செக்ஷன் 5 எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதில் செக்ஷன் 5ல் சப்செக்ஷன் 1 இருக்குது. அதில் 1ல் எதை பற்றி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா டிஃபைன் தி ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கம் ஆஃப் ஏ ரெசிடென்ட். ஒரு ரெசிடெண்ட்டுடைய டோட்டல் இன்கம், மொத்த வருமானத்தினுடைய ஸ்கோப்பை பற்றி டிஃபைன் பண்ணுறது தான் சப்செக்ஷன் 1. அதே சப்செக்ஷன் 2ல் வந்து டோட்டல் இன்கம் ஆஃப் தி நான் ரெசிடென்ட், அதாவது ரெசிடென்ட் உடைய இன்கமையும் செக்ஷன் 2ல் வந்து நான் ரெசிடெண்ட்டுடைய டோட்டல் இன்கம் பற்றி சொல்லுது. அப்போ நம்ம அந்த இன்கம் பற்றி, டோட்டல் இன்கம் பற்றி படிக்கணும்னா டோட்டல் இன்கம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கை பற்றி நம்ம படிக்கணும்னா ரெசிடெண்ட்டை பற்றி தெரியணும், நான் ரெசிடெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் ஒன்று ரிலேட்டடாக. Question number 28. When the income earned in an year is taxed in the same year it is called. அதாவது ப்ரீவியஸ் இயர் இன்கம்க்கு ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸை போட்டுருவாங்க. ஆக்சுவலி ப்ரீவியஸ் இயர் இன்கம்க்கு அசஸ்மெண்ட் இயரில் தான், அதாவது ஃபினான்ஷியல் ப்ரீவியஸ் இயர்ன்றது ஃபினான்ஷியல் இயருக்கு அசஸ்மெண்ட் இயரில் தான் டேக்ஸ் போடுவாங்க. அதாவது ப்ரீவியஸ் இயர் தான் நம்ம ஃபினான்ஷியல் இயர் சொல்கிறோம். அந்த இயருக்கான டேக்ஸை அசஸ்மெண்ட் இயரில் தான் கால்குலேட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் தான் கால்குலேட் பண்ணி பே பண்ணுவோம். ஆனால் சில எக்ஸம்ஷனல் கேஸுக்கு மட்டும் எந்த வருஷம் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அதே வருஷத்தில் டேக்ஸும் கால்குலேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்வான்ஸ்ட் அசஸ்மெண்ட்டாக, சூப்பர் அசஸ்மெண்ட்டாக, ஆக்சலரேட்டட் அசஸ்மெண்ட்டாக, நன்னான்னு கேட்டிருக்காங்க. இன்கம் எந்த வருஷம் ஏர்ன் பண்ணாங்களோ அதே வருஷம் டேக்ஸும் கால்குலேட் பண்ணால் தட் இஸ் கால்ட் ஆக்சலரேட்டட் அசஸ்மெண்ட். ஆக்சலரேட்டட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். விரைவுபடுத்தப்பட்ட அசஸ்மெண்ட். எதுக்காக இது விரைவுபடுத்தணும்? அதே இன்கம் ஏர்ன் பண்ண அதே வருஷம் ஏன் கால்குலேட் பண்ணணும்? சில எக்ஸம்ஷன் கேசஸ் இருக்குது. பாருங்கள், இந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் செக்ஷன் 71, 72, 174, 174A, 175, 176. இந்த செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது கேசஸ் வேர் இன்கம் ஏர்ன்ட் அண்ட் அசஸ்ட் இன் தி சேம் அசஸ்மெண்ட் இயர். இன்கம் எந்த வருஷம் ஏர்ன் பண்ணாங்களோ அதே வருஷத்தில் அசஸும் பண்ணிடுவாங்க, கணக்கிடவும் செஞ்சுருவாங்க. என்னது பிஸ்னஸ் பாருங்கள், இதில் பார்த்தாலே தெரியும்.
ஏன் இந்த பேர் வந்துச்சு? ஆக்சலரேட்டட் அசஸ்மெண்ட், விரைவுபடுத்தப்பட்ட கணக்கீடு. ஏன் ரொம்ப ஸ்பீடாக சீக்கிரமாக கணக்கு போடணும் அப்படின்னா இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஷிப்பிங் பிஸ்னஸ் இன்கம் ஆஃப் நான் ரெசிடென்ட் ஷிப் ஓனர். அவர் வந்து நான் ரெசிடென்ட், இந்தியாவில் வாழாத, இந்தியாவில் இருக்காத ஒரு ஷிப் ஓனருடைய இன்கம்மை, ஷிப்பிங் கம்பெனியோட பிஸ்னஸ் நம்ம கால்குலேட் பண்ணிடணும் முன்னாலே. ஏன்னா அவர் போயிடுவார், அவர் போகிறதுக்கு முன்னால் அதே வருஷம் கால்குலேட் பண்ணி நம்ம கலெக்ட் பண்ணிடணும். பாருங்கள், அடுத்து பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் பர்சன் லீவிங் இந்தியா விட்டு அவர் போக போகிறாரு, இந்த வருஷம் போக போகிறாருன்னா அவருடைய இன்கம்மை அந்த வருஷமே நம்ம கால்குலேட் பண்ணி டேக்ஸை கலெக்ட் பண்ணிடணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் அவர் போயிடுவாரோ கிடைக்காது. அதே மாதிரி பாருங்கள், அசஸ்மெண்ட் ஆஃப் எனி அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஜுரிடிக்கல் பர்சன் ஃபார்ம்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ் ஒன்லி ஃபார் எ லிமிட்டெட் பீரியட். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் உருவாக்கப்பட்ட இந்த அசோசியேஷனெல்லாம் அவங்க என்ன பண்ணணும், அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் இருப்பாங்க. அப்போ அடுத்த வருஷத்துக்கு இருக்காது சிலப்போ. அப்போ அதே வருஷத்தில் என்ன பண்ணிடணும்னு கேட்டிங்கன்னா அவங்க டேக்ஸை கால்குலேட் பண்ணிடுவாங்க. இன் கேஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஹூ ஆர் லைக்லி டு ட்ரான்ஸ்ஃபர் தேர் அசட் டு அவாய்ட் டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது எப்போ எந்த வருஷம் அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களோ அதே வருஷத்தில் அவருடைய டேக்ஸை வந்து அசஸ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இன் கேஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூடு பிஸ்னஸ், தொடர்ச்சி இல்லாத ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ் டிஸ்கண்டினியூடு பிஸ்னஸாக இருந்தால் நம்ம டேக்ஸை, அதாவது இன்கம் ஏர்ன் பண்ண இயரும் அதை அசஸ் பண்ண இயரும் ஒன்றா இருக்கும். இதனால் இந்த மாதிரி கேஸ்லாம் பாருங்கள் விரைவுபடுத்திடுறாங்க. ஏன்னா அடுத்த வருஷம் கிடைக்காது, அசஸ்மெண்ட் இயருக்கு வெயிட் பண்ணாமல் அதே வருஷமே அசஸ்மெண்ட் இயரை கால்குலேட் பண்ணி டேக்ஸை கால்குலேட் பண்ணிடுவாங்க. தட் தி ரீசன் இட் இஸ் கால்டு ஆக்சலரேட்டட் அசஸ்மெண்ட். கொஸ்டின் நம்பர் 29 பாருங்கள், ரிபேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் பர் செக்ஷன். இன்கம் டேக்ஸில் ரிபேட்டை வந்து எந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க கேட்டிருக்காங்க? 87A. ஏற்கனவே அந்த சார்ட்டில் நீங்கள் கீழே பார்த்துருந்தா கொடுத்துருப்பேன் 87A. கொஸ்டின் நம்பர் 30, எஜுகேஷனல் செஸ் இஸ் சார்ஜ் அட் தி ரேட் ஆஃப். இப்போ இந்த கரண்ட் அசஸ்மெண்ட் இயரில் எஜுகேஷனல் செஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்ப்பாங்க. நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் கால்குலேட் பண்ணதும் அந்த இன்கம் டேக்ஸ் மேலே ஒரு செஸ் கால்குலேட் பண்ணுவாங்க, கூடுதல் வரி போடுவாங்க, எஜுகேஷனல் செஸ்ன்னு போடுவாங்க. அது வந்து 2%, 1%, 4%, 5% கேட்பாங்க. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு செஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கொரோனா வந்தனால ஹெல்த் செஸ் கூட சேர்த்திக்குவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா வரி விதித்து அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணுறனால தான் அந்த பேர். இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுறனால ஒவ்வொரு டேக்ஸ் மேலேயும் எஜுகேஷனல் செஸ்ன்னு சார்ஜ் பண்ணுவாங்க. எவ்வளோ ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க? ஸோ 4%. இப்போ வந்து 4% சார்ஜ் பண்ணுறாங்க. Question number 31, as per Income Tax Act 1961, person includes. Income Tax Act 1961 பிரகாரம் person அப்படின்னு நம்ம ஒரு நபர் அப்படின்னு யாரை குறிப்பிடுவோம்? ஒரு இண்டிவிஜுவல், தனிநபரையா, இண்டு அன்டிவைடட் ஃபேமிலியா, லோக்கல் அத்தாரிட்டியா, இல்லை ஆல் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. ஒரு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 பிரகாரம் பர்சன் அப்படின்றது இது மூணுமே பர்சன் தான். அந்த ஆக்ட் பிரகாரம் இண்டிவிஜுவலும் பர்சன் தான், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியும் பர்சன் தான், லோக்கல் அத்தாரிட்டியும் பர்சன் தான். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆல் தி அபவ். கொஸ்டின் நம்பர் 32, CBDT ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஏற்கனவே நம்ம முன்னாலே பார்த்துட்டோம், நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ ஆன்சர் பண்ண உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கரெக்டாக பார்க்காம இருந்தால் இங்கே ஆன்சர் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஏ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். சென்ட்ரல் CBDTன்றது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸா, இல்லை பி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸா, இல்லை சி சிட்டிசன்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸா, இல்லை நன்னான்னு கேட்டிருக்காங்க. நம்ம கரெக்டாக பார்க்கலான்னா ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா தேர்டை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். அது வந்து சிட்டிசன்ஸ் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ்னு ஒன்று நம்மளுக்கு கிடையாது. அப்போது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸான்ற கன்ஃபியூஷன் வரும். அதனால் கிளியராக பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ், சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ். Question number 33, CBDT is controlled by. இந்த CBDT சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, இல்லை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்தா, இல்லை நன் ஆஃப் தி அபவ்னு கேட்டிருக்காங்க. இந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுதான் டைரக்ட் டேக்ஸஸ், அதாவது இன்கம் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்ன்றது இன்கம் டேக்ஸ் இஸ் அ டைரக்ட் டேக்ஸ். இந்த டைரக்ட் டேக்ஸுடைய பேசிக் கான்செப்ட்ஸை பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த பார்ட், இந்த இன்கம் டேக்ஸுடைய நெக்ஸ்ட் பார்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.